அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமரலை என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாதத்துல சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் 12 ராசிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆனி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரு உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? கால சக்கரத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்சம். இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது, மகாலட்சுமி சேர்ந்து அங்க போய் உட்காரு. யாரு? சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை இந்த ஆனி மாசத்துல சூப்பரா அள்ளி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பரமும் ஆசையும் ஒண்ணு கூடி அறிவான அதிபதியான புத ஆதித்ய யோகத்துல இந்த மாசம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திய பாருங்க, எல்லா யோகத்தையும் அள்ளுங்க. ஏன்னா ஆனி மாசம் பொறுத்தவரை இனிமேல் ஒவ்வொன்னும் உங்களுக்கு யோகமா வரும். ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இறைவன் உங்கள் பக்கம் கண் திறந்து பாக்குறாரு இந்த ஆனி மாசம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி? காலபுருஷனுடைய 8வது ராசி விருச்சக ராசி. பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இந்த விருச்சக ராசிக்காரன். நல்லா யோசிக்கக்கூடிய திறமை விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் சரி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், பல பிசினஸ். விருச்சகங்கிறது பயங்கரமாக அறிவை தூண்டக்கூடிய ராசி விருச்சகத்தை சொல்றாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் எப்படி? வரக்கூடிய ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனா மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது பார்த்துக்கிட்டு, தசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேலை செய்யும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒண்ணு இல்லைங்க, இந்த 3 நட்சத்திரம் பிறந்த என்ன நட்சத்திரம்? விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரம். இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி தசாபத்தி நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபத்தி நடக்கும். அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கரெக்டா நீங்க மூவ் பண்ணி உள்ள வந்தா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா அமையும். அதனால அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா வீட்லயும் சொல்றோம், இது ஒரு பொது பலனா பாருங்க. இல்ல கடைசி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இதுல புதுசா ஒரு ப்ராசஸ் பண்றோம். நான் கடைசியில சொல்றேன். கிரகம் இப்ப பார்க்கும் பாருங்க, ஒரு ராசில இருந்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. எப்படி? கும்பத்துல ராகு, 4ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சனி பகவான். அடுத்து பாருங்க 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்துல மிதன ராசி. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். ஒரு 3 கிரகம் இருக்கு. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல பாருங்க, பொதுவாக மேக்சிமம் இந்த 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. ஒண்ணு ஆனி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை வந்து செவ்வாய் பார்ப்பாரு. நல்லா பாருங்க, ஆனி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை செவ்வாய் பார்ப்பாரு. ஒண்ணு. அடுத்து 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, 8ஆம் இடத்துல உள்ள புதன் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துருவார். குருவும் புதனும் இணைஞ்சிரும். நல்லா தெரிஞ்சு 23ஆம் தேதி வரை இங்கதான் இருக்கும். ஆனா புதன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாகிறார். அதே மாதிரி பாருங்க சுக்கிர பகவான் பாருங்க 10ஆம் இடத்துல பலமா வந்து உட்கார்றாரு. கேதுவோட சேர்ந்து நல்ல பலத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆனி மாசம் எல்லாமே பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியானவர் செவ்வாய் பகவான் உங்களை பார்ப்பதால் எப்படி நீங்களே உங்க முக கண்ணாடியை பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன குறைன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வருது. இப்ப எல்லாருமே இந்த குரு பயிற்சி வந்துருச்சு, எல்லா கிரக பயிற்சி வந்துருச்சு ராஜா, இனிமே நல்லது நடக்குமா? எல்லாருமே ஜாதகம் எடுத்து எல்லாருமே பார்ப்பீங்க. எல்லாருமே உங்க சுயஜாதத்தை இந்த குரு பயிற்சி எப்படா வரும், அதுக்கப்புறம் எப்படா நம்ம ஜாதகம் பார்ப்போங்கிற சிந்தனை எல்லாம் இருப்பீங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த பிளான் மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா ஆசையை தூண்டுறது குரு தானே. அதுதான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகி உங்க ராசியை பாக்குறாரு. அதனால அந்த ஆசையை தூண்டி விடுவாரு சொல்றேன். என்னென்ன ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஆசை மனசுக்குள்ள அப்படியே தூண்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய வேலை என்ன? இதுதான் இப்ப நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப எந்த ஒரு கர்மா பண்ணாலும் சரி, எப்படி எந்த ஒரு போன பிரிவுல கர்மா பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப பரிகாரம் பண்ணும் பொழுது அந்த கர்மாவை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணலாம். ஏன்னா குரு உச்சமாகும் போது எந்த பரிகாரம் பண்ணா உடனே சித்தி ஆகும்.
அதனால நிறைய விஷயம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். எல்லாருமே பிரச்சனை இருப்போம். நிறைய பேர் பாருங்க பிறந்தது வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. 9 கிரகத்துல ஏதாச்சும் ரொம்ப கிரகம் பலவீனமா இருக்கும் ஒண்ணு. அவங்க ஜாதகம் நல்லா தசாபுத்தியே நடந்திருக்கு. அது 2. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம மாத பலன் பார்க்கும்போது எல்லா வீடியோ ஏன் ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, நம்ம எல்லா வீடியோ ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை பார்க்காம பலன் தான் துல்லியமா வராது. ஒண்ணும் இல்ல, இப்ப குரு நல்லா இல்ல அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. திடீர்னு ஒரு காசு பணத்துல உங்களை ஏமாத்திட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்க மேல போட்டு வச்சிருப்பான். சம்பந்தம் இல்லாம உங்க மேல வம்பு வழக்கு வரும், சம்பந்தம் இல்லாம பிரச்சனை வரும், இடம் பூமி சொத்துல ஒரு கலகம் வரும். ஏதாச்சும் ஒரு கலகத்தை பார்த்துட்டு நீங்க இருப்பீங்க. இது கேட்டுக்கங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அது பூர்வீக சொத்தா இருக்கலாம், பூர்வீக இடமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், இடமா இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். அடுத்து பாருங்க, நல்ல உத்தியோகம். இப்ப 45 நாளா வேலை இருக்கு அவங்களுக்கு. வேலையை விட்டுட்டீங்களா, வேலை மாற போறீங்களா? எப்படி வேலையை விட்டுட்டீங்களா, வேலையை மாற போறீங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் நீங்க இருப்பீங்க. ஒரு நல்ல வேலையை மாத்தாங்க ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா நல்ல வேலை, உத்தியோகம், வருமானம் எதுவுமே பெருசா இல்ல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. நீங்க கேளுங்க, விருச்சிக ராசி இதுல எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு எனக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இந்த 45 நாள் இருக்கும். ஆனி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகுது. திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே இருக்கும். நண்பன் ஏமாத்துவான், ஃப்ரெண்ட்ஷிப் ஏமாத்தும், எல்லாத்துலயும் ஒரு ஏமாற்றத்தை நீங்க பாப்பீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, விருச்சிக ராசியை பொறுத்தவரை அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த ராசிக்காரகம் தான். இப்ப முதல் பலனே சொல்லுவேனே, உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் அந்த கேஸ் நடத்தி பாருங்க, இந்த கேஸை ஜெயிப்பீங்க. என்ன விஷயம் தெரியுமா? அங்க விஷயம் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரத்தான் செவ்வாய் போவார். 8னா என்ன, வம்பு வழக்கு பிரச்சனை தானே. சூரியன் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காரா? ஒரு சூரியன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 10ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பாருங்க. இப்ப பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்குறாரு. இப்ப ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல போட்டு அந்த வழக்கு எடுத்து நடந்தா உங்க பக்கம் தீர்ப்பாகும். செவ்வாய் பாக்குறதுனால சொல்றேன். செவ்வாய் சூரியனோட சாரத்துல இருந்து பாக்குறாரு. அடுத்து சந்திரனுடைய சாரத்துல இருந்து பாக்குறோம். 9ஆம் இன்னும் உங்களுக்கு ஃபுல்லா பிரச்சனை கிளியர் ஆகணும்னா மெயினா பாருங்க, எப்ப இந்த செவ்வாய் பவன் கார்த்திகையில இறங்குறாரு இன்னும் சூப்பர், ரோஹிணில இறங்குறாரு இன்னும் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த இந்த கேஸ் பிரச்சனை நீங்க வெளில வருவீங்க. இப்ப இடமோ பூமியில உள்ள சொத்து உங்க மேல தீர்ப்பாகும். மெயினா திருமணம் நடந்தே தீரும். திருமணத்தை யாராலும் தடுக்க முடியாது. சுக்கிரபான் பாருங்க, புதனுடைய சாரத்துல எப்படி ஆயுதத்துலாம் இப்ப இருப்பாரு. பூசம் ஆயில்யம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல 5ஆம் வீட்டு அதிபதி இந்த குருபவன் பாக்குறாரு. அப்ப காதல் திருமணம் 2வது திருமணம் நடத்தி வைப்பாரு. சுக்கிரபவன் பாருங்க, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மேக்சிமம் 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வருவாரு. அவர் நல்ல ஒரு பலத்துல இருக்காரு. அப்ப திருமண யோகம் நிறைய பேருக்கு இருக்குது. அது இல்லாம ஒரு ஆசிய அதிபதியே திருமண ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. இதை நிறைய பேர் மறந்துடக்கூடாது. ஏன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சை பேசிடுவாங்க. ஆனி மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசுவாங்க. இப்ப ஒண்ணுல ஆனி மாசம் முடியலையே, ஆவணி மாசம் கல்யாணம் நடக்கும்னு எடுத்துக்குவோம். குழந்தை பாக்கியம், திருமணம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். வீடு, சொந்தமா வீடு, இடம், பூமி வாங்குறவங்க தைரியமா வாங்குவீங்க. அதுக்கான நேரம் நல்லா இருக்கு. இடத்துக்குள்ள கிரகம் குரு பகவான் சனி பகவானை பார்க்காரு. 1 சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். புதனுடைய நட்சத்திரம். புதன் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியா வர்றாரு, 8ஆம் வீட்டு அதிபதி வர்றாரு. அந்த புதன் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வீடோ, இடமோ, பூமியோ, சொத்தோ, நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்துல பண்ண போறீங்க. ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்துல நடக்கணும். இது விதி. வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா அந்த ஆல்ரெடி வேலை கிடைச்சிருக்கணும். இல்ல வேலை கிடைக்க போது நான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன் சாரத்துல இருக்கு. வெளிநாடுங்கிறது 8ஆம் இடம் தானே. உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல தான் இந்த செவ்வாய் போறாரு. இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை உத்தியத்துல பயங்கரமான ப்ரமோஷன் கொடுப்பாரு. ஒரு லீடரான ஒரு விஷயத்துக்கு நீங்க போயிருவீங்க. கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப் எல்லாம் பட்டை கிளப்புவீங்க. மெயினா நிறைய பேர் உடம்பு உபாதை நிறைய இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும். இனிமே இருக்காது. பாத்துக்கீங்க, நல்ல ஒரு மாற்றத்தை, நல்லா உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தா இருக்கும். கொஞ்சம் சேமிப்பு அதிகமா இருக்கும் இந்த மாசத்துல. பாத்துங்க, வருமான சேமிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. நிறைய ஜாதக பார்த்து லாட்ரி யோகம் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஜாதக பார்த்து தசாவதி எடுங்க. அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்துக்கு பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். சில பேர் நீங்க நிறைய கேட்கறீங்க, திருக்கணித முறைப்படி நீங்க ஜாதகம் கைப்பட எழுதுவீங்களா? நான் கைப்பட ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் அந்தந்த ஊர் நேரத்துக்கு தயவு செய்து பார்த்து எழுதுங்க. ஏன்னா எல்லாமே வாக்கியம் எப்படி எழுதிருப்பீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறை எழுதும்போது, கைப்பட எழுதும்போது உங்களுடைய தலையெழுத்து மாற. ஏன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. சில பேர் வந்து திடீர்னு ஜாதகத்தை மாத்தி எழுதுவாங்க, உங்களுக்கு நல்லா நடந்திருக்கும். ஜாதகத்தை எழுதுறவங்க கண்டிப்பா உள்ள வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா திருக்கணித முறை எழுதி கொடுக்குறோம்.
இப்ப நட்சத்திர பலன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் வந்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது. நிறைய தடைகளை தாண்டி நீ ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வீடு, இடம், பூமி, வேலை உதயத்துல உதவி, பதவி எல்லாமே தேடி வரும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படியும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க நல்ல உழைப்பாளிகள், கடுமையா உழைக்கக்கூடிய திறமையான குணம் உங்கள்கிட்ட இருக்குது. எது வந்தாலும் பயப்படாதீங்க. அனுசரத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை பார்க்க போறீங்க. வேலை, வருமானம், பொருளாதாரம், இன்கம், தொழில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். அனுசரத்துல பிறந்த எல்லாருக்கும் சொல்றேன், எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியம் இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்கள் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. யார் அனுசரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. அடுத்து கேட்டை நட்சத்திரம் பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும், பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், நல்லா அனுசரிச்சு போக தன்மை இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியங்கள் தேடி வருது. படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி வரைக்கும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை, பயங்கரமான ஒரு வெற்றிக்கான ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்து பார்த்துக்கோங்க. இனிமே எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்க பக்கம் நாடாது. ஏன்னா 9ஆம் இடத்துல புதன் இருக்காரு. கொஞ்சம் வக்ரமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமா இருக்கக்கூடிய சூப்பரா பர்ஃபெக்ட் அமைது.